இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு துறவியிடம் சென்ற மனிதன் ஒருவன் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறான். சுவாமி, ஏன் நாம் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும்? வீட்டிலிருந்தே இறைவனை வழிபடக் கூடாதா என்று. உடனே அந்த துறவி அந்த மனிதனிடம், நீ கேட்ட கேள்விக்கு விளக்கம் பின்னால் கூறுகிறேன். முதலில் நீ சென்று எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கூறுகிறார். அவனும் வேகமாக வீட்டுக்குள் சென்று தண்ணீரை எடுத்து வருகிறான். துறவியிடம் கொடுத்து குடிக்க சொல்கிறான். அப்பொழுது துறவி கேட்கிறார், நான் உன்னிடம் தண்ணீர் தானே கொண்டு வர சொன்னேன், சொம்பு ஏன் கொண்டு வந்தாய் நான் கேட்காமலே என்று கேட்கிறார். இப்பொழுது அந்த மனிதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி சுவாமி, சொம்பு இல்லாமல் தண்ணீரை கொண்டு வர முடியும்? அப்படி கொண்டு வந்தால் முழுவதும் ஒழுகி வீணாகி விடாதா என்று கேட்கிறார். அப்போதுதான் துறவி அவனை பார்த்து, ஓ அப்படியா, அதுபோலதான் நாம் வீட்டில் இறை வழிபாடு செய்யும்போது நம் மனது பல விஷயங்களில் அலைப்பாயும். ஆனால் கோவிலின் சூழல் பக்திமயமாக இருப்பதால் இங்கு மனம் ஒருமைப்படும். பக்தி தண்ணீர் என்றால் கோயில்தான் சொம்பு என்று கூறி முடித்தார். நம்மில் பலர் இறைவன் தான் எல்லா இடத்திலும் நிறைந்துள்ளாரே, நாம் ஏன் பர்டிகுலரா கோவிலில் சென்று வழிபட வேண்டும் என்று இந்த மனிதன் மாறி கேட்பதுண்டு. வீட்டில் எப்பொழுதும் ஒரே மாதிரியான அமைதியான சூழ்நிலை இருப்பது அரிது. ஆனால் கோயிலுக்கு வரும் அனைவரும் ஒருமித்த மனதுடன் இறைவனை வழிபடும் நோக்கத்துடன் வருவதால் ஒரே மாதிரியான சூழ்நிலையே காணப்படும். அந்த இடத்தின் சூழல் பக்திமயமாக இருப்பதால் கோவிலில் இறைவனுடன் மனம் ஒருமைப்படும். பக்தியுடன் கோயிலுக்கு சென்று இறையருளை முழுமையாக பெறுவோம். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.